ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எமதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயமசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறும் விஷயங்கள், இதுவரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன என்றால், எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் என்னை நினைக்கிறானோ, இறக்கும் தருவாயில் கூட என்னை விட மாட்டேங்கிறானோ, அவனுக்கு மோட்சத்தை நான் அளிப்பேன் என்று சொன்னார். இதுவே இறக்கும் நொடியில் யார் ஒருவன் மீண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்லணும் என்றால், யார் ஒருவன் ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினைக்கிறானோ, இல்லை யார் ஒருவன் வேறொரு விஷயங்கள் மேல சிந்தனையை செலுத்துகிறானோ, அவன் எந்த விஷயத்தின் மேல கவனத்தை செலுத்துகிறானோ அந்த விஷயமாகவே அடுத்த பிறவியில் பிறக்கிறான் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அடுத்தது, எவன் ஒருவன் இறுதி காலத்தில் என்னை மறக்க மாட்டானோ அவனை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னார் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் யார், எந்த இறைவன் இவனுக்கு மோட்சத்தை அளிப்பானோ அந்த இறைவனை பற்றிய குணங்களை சொல்றார் கிருஷ்ணர். அவர் எல்லையற்றவர், கருணைமயமாக இருப்பவர், கருணை கடலாக இருப்பவர், இதே நேரத்தில் மாசற்றவராக தூய்மையான சுரூபத்தோடு இருப்பவர், சச்சிதானந்த சுரூபத்தோடு இருக்கும் இவர்தான் படைக்கும் காக்கும் அழிக்கும் தொழில்களை செய்பவர். நம்மை படைத்தவரும் அவர்தான், நம்மை காத்து கொண்டிருப்பவரும் அவர்தான், நமக்குள்ள இருக்கும் தீய குணங்கள் தீய சக்திகளை அழிப்பவராக இருப்பவரும் அவர்தான் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அப்பேற்பட்ட அந்த இறைவன் நிலையாக இருக்கும், மாசற்று எப்பொழுதும் நித்தியமாக இருக்கும் அந்த இறைவன், எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறைவன், அப்படி அனைத்தும் அறிந்த அந்த ஒரு இறைவனை நீ அறிய வேண்டும் என்றால், அனைத்தும் அறிந்த அந்த இறைவனின் சிந்தனை உனக்கு வர வேண்டும் என்றால், நீ சிறு வயதிலிருந்தே அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு அறிவுரையாக நம்ம கிருஷ்ணா சொன்னார். மீண்டும் அந்த ஒரு இறைவனை சென்று அடைவதற்கு மன அடக்கமும் புலனடக்கமும் முக்கியம் என்று சொன்னார் அவர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணா சொல்ற விஷயங்கள், அர்ஜுனா நான் இறைவன் என்று யார் உணர்கிறாரோ, இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் தொடக்கத்திலேருந்து, பகவத்கீதையின் தொடக்கத்திலிருந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் தான் இறைவன் என்று தெரியும். அந்த இறைவனிடம் அந்த இறைவனை பற்றியே கேட்கிறோம் என்று ஒரு ஆனந்தம் மனதுக்குள் இருந்ததாம் அர்ஜுனனுக்கு. என்றால் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ ஒரு 3வது நபரை பற்றி ஒருத்தர்கிட்ட கேட்கிறோம். அவர்கிட்ட கேட்டா, ஓ அவரா, அவர் இப்படி இருப்பார், அவர் அப்படி இருப்பார் என்று இவர் சொல்லலாம். இதுவே ஒரு நபரை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்று அவர்கிட்டே போய் கேட்டோம் என்றால், நம்மை பற்றி தெரிந்தவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. அதனால் அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றால், அவரை பற்றி சொல்வதற்கு எக்கச்சக்கமான நபர்கள் இருந்தாலும் அவரை பற்றி அவரேதான் முழுமையாக சொல்ல முடியும் என்ற காரணத்தினால், இறைவா கிருஷ்ணா நீயே அந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று கேட்டார் நம்ம அர்ஜுனர். அதற்கு ஒரு விளக்கமாக தான் இந்த பகவத்கீதையை சொன்னார் நம்ம கிருஷ்ணர். சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற ஒரு விஷயம், அர்ஜுனா இறுதி கட்டத்தில் மரண தருவாயில் கூட என்னை மறக்காத நபர்கள், என் காலை என் திருவடியை பிடித்து கொண்டிருக்கும் நபர்கள், அந்த திருவடியை தொட்ட அடுத்த நொடியே அவ மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் மனதுக்குள்ள அந்த இறைவனின் திருவடியை பற்றி கொண்டோம் என்றால் அவரின் இதமாக இருக்கும் அந்த பரமபதத்தை அறிந்து மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சாகரத்தில் இந்த சம்சாரத்துக்குள்ள வராமல் பிறப்பற்ற சுரூபமாக பிறப்பற்ற நிலையாக இருக்கும் அந்த மோட்சத்தை நாம் அடைவோம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 15வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.